நேற்று ஒரு குட்டி பிக்னிக் போயிட்டு வந்தேன். அதுக்கு தேவையான லஞ்ச் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டேன். அதை தான் எடுத்து வைக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுங்க. முன்னாடியே பிளான் பண்ணது காலையிலே எழுந்திரிச்சு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு 1 வீக் முன்னாடி கொஞ்சம் கார்டனில் போய் வேலை செஞ்சே பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப ஹாட் சன்னில் இருந்ததுனால கொஞ்சம் அந்த இச்சினஸ் வந்து திரும்ப வந்துச்சு. நமக்கு தான் சன் அலர்ஜி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன்லாம் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சேஃப்டிக்கு அந்த ஒரு ஆயில்மெண்ட் டாக்டர் கொடுத்தது இச்சானா போடுறதுக்கு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி இன்றைக்கி போகிறது வந்து ஹில் ஸ்டேஷனுங்க, டாப் ஸ்லிப் பரம்பிக்குளம்னு சொல்லிட்டு. அதில் வந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்லிப்பர் போட்டால் ஏதோ டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நான் வெளியே போகும்போது லோக்கலாக சும்மா பக்கத்தில் போகிறப்போ தவிர மற்ற எல்லா டைமும் வந்து ஷூ போடுறதுக்கு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரொம்ப நாள் கழித்து ஹாப்பியாக ஷூ போட்டுக்கிட்டேன். இந்த ஷூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பாட்டா அந்த பிராண்டில் வாங்கினது தான். அப்புறம் என்னோடய ஹேண்ட்பேக் 2-3 ஹேண்ட்பேக் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாலும் இந்த பிளாக் ஹேண்ட்பேக் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஆயிடுச்சு. முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே என்னோடய ஆயில்மெண்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த வெயில் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப சுள்ளுன்னு இருந்துச்சுங்க. நேற்று டக்குன்னு அப்படியே ஒரு சுளீர்னு வெயில், வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் ரொம்ப ஹீட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆயில்மெண்ட் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் என்னோடய ட்ரைபாட், ட்ராவலுக்கு இந்த ட்ரைபாட் நல்லாயிருக்கும். இந்த ட்ரைபாட் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அமேசானில் சர்ச் பண்ணால் இது எதில் வாங்கினேன்லாம் தெரியலங்க, என்ன கம்பெனிலாம் தெரியல. பொறுமையாக சர்ச் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அம்மா வந்து ஒரு ரொம்ப லாங் டேர்மாக சிக்கில் இருந்தாங்க. அவங்களால காரில் கூட ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. இப்போ தான் அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சரி எங்கேயாவது ஒரு பக்கம் போயிட்டு வரலாம், கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டலு, நான் வந்து குக்கிங் திங்ஸ் வாங்குறது பொள்ளாச்சிக்குள்ளே வெஜிடபிள்ஸு டிபார்ட்மெண்ட், இதை தவிர வேறு எங்கேயுமே போகிறதில்ல, ஒர்க் விஷயமாக போகிறதோட சரி. ஸோ அதனால் ஒரு ரிலாக்ஸாக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தது. கூடயே வந்து பார்த்துருந்திங்கன்னா எங்கள் அத்தையும் வந்து பிளானில் ஆட் பண்ணியிருக்கோம். அத்தை வரீங்களான்னு கேட்டதுக்கு ஓகே, நான் அவங்களும் தனியாக தான் இருக்காங்க, அவங்களும் எங்கேயுமே போகிறதில்ல, சரி போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் அத்தை ஓகே வரேன் அப்படின்னாங்க. ஸோ பிளான் படி கிளம்பியாச்சு. ஒரே ஒரு ரூல் போட்டாச்சு, இன்றைக்கி இந்த ட்ரிப்பில் ஃபேமிலி பிரச்சனையை பற்றி பேசவே கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கிறோம். அதுலேருந்து எப்படியாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாங்கிறதுனால தான் இப்படி எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் காசெல்லாம் செலவு பண்ணி வெளியே பிக்னிக் போகிறது. அங்கேயும் போய் அதே பிரச்சனையை பேசி மைண்டை அதவே திங்க் பண்ண வைக்கிறதுல என்ன யூஸுன்னு எனக்கு தோணுச்சுங்க. அதனால தான் இதை சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் எங்கள் அம்மா அத்தை ஃபாலோ பண்ணாங்க. உண்மையிலே அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு பாசிட்டிவ் வைபே க்ரியேட் ஆச்சு. அப்புறம் அப்படியே கலன்னு போச்சு. பேசினோம், நல்லா பேசிகிட்டே இருந்தோம். ஏன்னா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அங்கே சஃபாரி பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இது சீசன் இல்லையா, பிப்ரவரி மந்த்து. ஸோ நீங்கள் யாரும் என்ஜாய் பண்ணணும், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா இந்த மந்த் வந்து டாப் ஸ்லிப் பரம்பிக்குளம் போகாதீங்க. ஏன்னா அங்கே எதுவுமே கிடையாது. சஃபாரிஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓன் வெஹிக்கிளில் நம்மளோட கார்லேயே போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் நம்ம ஃபீ பே பண்ணணும். அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணதுனால நாங்கள் வந்து போகலை. இன்றைக்கி நான் என்ன லஞ்சு மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனேன்னா லெமன் சாதம், அப்புறம் கர்ட் ரைஸ், பீனட்ஸ் கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொகையல், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் கொஞ்சமாக பிக்கிள் எடுத்து வச்சுருந்தேன். இந்த சாப்பாடு எப்படி டேஸ்ட் இருக்குதோ என்னவோங்க, பட் அங்கே உட்காந்து சாப்பிடும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இப்படிலாம் போகும்போது வெரைட்டி ரைஸு, அப்படி இல்லை அப்படின்னா பிரியாணி பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். அதுதான் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். குழம்பு சாப்பாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்சப் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா, இப்படி சாப்பிட உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பண்ணி மண்டை மேலே இருக்க கொண்டையே மறந்துட்டேனே தாங்கிற மாதிரி பிளேட் எடுத்து வைக்க மறந்துட்டேங்க. அதனால அப்புறம் நம்ம கொண்டு போன பாக்ஸோட மூடிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அப்படியே சாப்பிட்டு எல்லோரும் மேனேஜ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தட்டவடை எங்கள் அம்மா கொண்டு வந்துருந்தாங்கங்க. அதில் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு சட்னிலாம். ஸோ அந்த சட்னி கொஞ்சம் பொட்டேட்டோ மேலே வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த சட்னி எப்படி பண்ணேன்னா மல்லி புதினா இதெல்லாம் போட்டு கொத்தமல்லிலாம் போட்டு பண்ணேன். அந்த மல்லி புதினா அதோட வாசம், அப்புறம் அந்த தட்டவடை
மொறு மொறுன்னு இருக்கிறது, பொட்டேட்டோவோட சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றீங்களான்னு எல்லாத்துட்ட கேட்டேன். யாரும் வேணான்ட்டாங்க. சரி நல்லா தானே இருக்குது, நம்மளே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. உண்மையாக சொல்கிறேங்க, தட்டோட உண்மையிலே நல்லா இருந்துச்சு. வேணான்னு சொன்னவங்களுக்கு கொடுத்து வைக்கல பாவம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். பிக்னிக் போனாலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்புங்கிறது வேறு, நம்ம பிளான் பண்ணி பேக் பண்ணி கிளம்புறது வேறு. ஆனால் பிக்னிக் மார்னிங் போயிட்டு ஈவினிங் வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அதே மாதிரி இந்த மாதிரி லஞ்சு இதெல்லாம் பேக் பண்ணிட்டு போனால் தான் அந்த பிக்னிக்கே ஒரு கம்ப்ளீட் அழகுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த டாப் ஸ்லிப் பரம்பிக்குளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து நிறைய டைம் வந்திருக்கேன். ஒவ்வொரு டைம் இப்போ பார்த்திங்களா இது சீசனே இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ கூட இந்த இடம் பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்ச இடம்னு வந்து பார்த்திங்கன்னா அது இதை தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவேன். ஏன்னா வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. டிரைவிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான். அதுவும் இந்த சஃபாரி சீசன் டைமில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அனிமல்ஸ் பார்க்கலாம். நான் நிறைய அனிமல்ஸ், பேர்ட்ஸ் பார்த்துருக்கேன். லக்குக்கு தகுந்த மாதிரி இந்த அனிமல் தான் பார்ப்போம்லாம் சொல்ல முடியாது. ஸோ நமக்கு லக்கு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேயில் என்ன அனிமல்ஸ் இருக்கோ நம்ம பார்க்கலாம். சில நாள் ஒன்றுமே பார்க்காம சஃபாரியில் ரிட்டன் வர்ற அனுபவமும் இருக்கும். அதே மாதிரி அங்கே எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த ஈக்கோ ஸ்டோர். அங்கே வந்து ட்ரைப்ஸ் அவங்க கையால் பண்ணுற நிறைய பொருள்களை வந்து வச்சுருப்பாங்க. இந்த கரண்டி, இந்த நிறைய விஷயம் இருக்கும். அங்கே ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்கிற விஷயத்த வச்சு சோர்ஸ் பண்ணி பண்ணுறது தான். பவுடர்ஸ், சாண்டல்வுட் பவுடர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அலோவேரா ஜெல்லு, உரிப்பொடி, ஹென்னா பவுடர், குருமிளகு, அப்புறம் இந்த தாகசம்மணி, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். எல்லாமே ஒரு ஷூரன்ஸ் இருக்குங்க, கம்ப்ளீட்லி ஆர்கானிக். இது நம்ம வாங்குறது மூலமாக பார்த்திங்கன்னா இதுலேருந்து கிடைக்கிற அமௌண்ட் வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்லேருந்து அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு சேலரி கொடுக்கறது, அவங்களோட வெல்ஃபேருக்கு யூஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம். நமக்கும் நல்ல ஒரு பொருள் வாங்கணுங்கிற சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்குங்க. ஒவ்வொரு டைம் போகும்போதும் டிஃப்ரெண்ட்டாக இங்கே வந்து யூனிக் திங்ஸ் இருக்கும். அந்த டைமில் அங்கே இருக்கிறத நம்ம வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் இந்த கேப் வாங்கணும்னு நினச்சேங்க. இந்த பெரிய கேப் இருக்கும்ல, அது கொஞ்சம் இந்த சன்லைட்லேருந்து நம்மளை சேவ் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி வெளியே போகும்போதுலான்ட்டு போட்டு பார்த்து கிளாத் ஃபஸ்ட்டு பிடிச்சி போய் தான் சரி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். வச்சு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏதோ எனக்காகவே அளவெடுத்து பண்ண மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சுங்க எனக்கு. இதை வாங்குறோண்டா இன்றைக்கி, இது ஏன் கேப்பு அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டேன். கலராக இருக்கட்டும், அந்த கிளாத் குவாலிட்டி எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. கடைசி அக்காட்ட கேட்டதுக்கு 500 சொல்லிட்டாங்க. பட்ஜெட் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அத்தை கூட நான் வாங்கி தரேன் வாங்கிக்கோனாங்க. இல்லை அத்தை வேணாம், நான் இன்னொரு டைம் வரும்போது வாங்கிக்கிறேன்ட்டு இந்த டீ கப் மட்டும் அத்தை வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்களா, அண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க நான் வாங்கி தரேன்ட்டு. உண்மையிலே எங்கள் அம்மா வந்து இதில் டீயும் குடிச்சு பார்த்துட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் வந்தோன்னே எங்கள் அம்மா இதில் டீ குடித்தாங்க. அவங்க வந்து சின்ன வயசில் வந்து அவங்க தோட்டத்தில் காட்டில் வேலை செய்யும் போது அங்கே வந்து ஓட்டல்லாத சிரட்டையில் டீ ஊற்றி குடிப்பாங்களாம். தண்ணிலாம் அதில் எடுத்து குடிப்போம். எனக்கு அந்த ஞாபகம் வருது. அதே மாதிரி டேஸ்ட் வருது காஃபி அப்படின்னு. ஸோ ஃபைனலாக குமுதா ஹாப்பி என்னாச்சுங்கிற மாதிரி அம்மா ரொம்ப ஹாப்பி. பட் கேப்பு கொஞ்சம் மிஸ் பண்ணுறேங்க. இருந்தாலும் 500 இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் செலவு பண்ண முடியாதுங்கிறதுனால தான் விட்டுட்டேன். பட் கண்டிப்பாக அந்த கேப்பை ஒரு நாள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டீ காஃபி குடித்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரிட்டன் ஆகும்போது மான் பார்த்தோம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 20-25 மானாவது ஒரு குரூப்பாக நிற்கும். பட் இப்போலாம் 4-5 மான் தான் நிற்குது. இங்கே 2 மான் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மான் நிற்கிது. நான் இறங்கிலாம் வீடியோ எடுக்கல. ஏன்னா மானை நம்ம மட்டும் பார்க்க மாட்டோம், ஒரு புலியோ சிங்கமோ பார்க்கும். அது நம்மளை பார்த்துருச்சு அப்படின்னா லைஃப் த்ரெட் ஆயிரும். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பவுண்ட்ரிஸ், அங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி என்ஜாய் பண்ணிக்கணுங்கிறது என்னோட ப்ரோட்டோக்காலு. நீங்களும் அப்படி முயற்சி செய்யுங்க. ஏன்னா லைஃப் ரொம்ப முக்கியம். த்ரில், என்ஜாய்மெண்ட், மெமரிஸ் எவ்வளோ முக்கியமோ அதெல்லாம் விட உயிரோடு இருக்கிறது ரொம்ப முக்கியங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி மெமரபுளாக அங்கங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம வந்துட்டு போனோம் இந்த டேட்டில் இங்கெல்லாம் வந்தோம்ல அப்படின்னு ரொம்ப வருஷம் கழித்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ் உதவும். ஸோ நின்று கொஞ்சம் ஹாப்பியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது அங்கங்கே மான் கூட்டம் பார்த்தோம். ஏன்னா ஒரு 3 மணி ஆயிடுச்சு, வெயில் தரதுனால வெளியே வந்துருந்துச்சு. ஒரு 4-4:30 அங்கேருந்து கிளம்பியிருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் அதிக மான் பார்த்துருப்போமோ அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை இந்த மானை கூட பார்க்க முடியாமல் போயிருந்துருக்கலாம். எல்லாம் ஒரு கெஸ்ஸு தான். இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு அந்த செக் போஸ்ட் வந்தோன்னு அடடா இந்த இடம் முடிய போகுதா, இனி அவ்வளோதான், இனி எப்போ வருவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப திரும்பி போகவே மனசு இல்லாத மாதிரி இருந்தது. எப்போ ஃபாரஸ்ட் போனாலும் எனக்கு அப்படி தான் இருக்கும். காடுகளை பார்க்குறதுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. உங்களுக்கும் என்ன மாதிரியே பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.